வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் குரு பகவான் ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்தில் வந்து அமர்ந்தால் அவர் செய்யும் அவர் தரும் கெடு பலன்களை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது எந்த கிரகங்களுக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய கிரகமாக ஜோதிடத்திலும் சொல்லப்படவில்லை. யாரும் 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்து நன்மைகளை பெற்றதாக எந்த ராசிக்காரர்களும் இதுவரையில் சொன்னதில்லை. இது கிரகங்கள் பயிற்சி பெற்று கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய கோள்சார பயிற்சி காலங்களில் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இவை ராஜ கிரகங்கள். எதற்காக இந்த கிரகங்களுக்கு ராஜ கிரகங்கள் என்று பெயரை சொன்னார்கள் நமது முன்னோர்கள் என்றால், ராஜ கிரகங்கள் நன்மைகளை செய்ய வேண்டுமா? ஓராண்டு நன்மைகளை செய்வது குரு பகவான். 1½ ஆண்டு காலம் நன்மைகளையும் தீமைகளையும் செய்ய வேண்டியது ராகு கேது பகவான். 2½ ஆண்டு காலம் நன்மையோ தீமையோ இதில் மாற்றங்கள் இல்லாமல் தருவது சனி பகவான். அதனால் ஆண்டுதோறும் பயிற்சி பெறுவதால் இந்த கிரகங்களுக்கு ராஜ கிரகங்கள் என்று பெயர்களை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராஜ கிரகங்களில் மிகவும் சுபத்தன்மை வாய்ந்த நற்பலன்களை அதிகமாக தரக்கூடிய, குடும்பத்தில் நடக்கக்கூடிய எந்த சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் குரு பகவானின் துணை இல்லாமல் எதையும் செய்வது கிடையாது. குரு பகவானின் துணையுடன் திருமண பொருத்தம் பார்ப்பது, திருமணம் செய்வது, வீடு கட்டுவதற்குண்டான மனை போடுவது, வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை புதுப்பிப்பது, கட்டிய வீட்டை கிரகப்பிரவேசம் செய்வது, புதிதாக தொழில் தொடங்க குரு பலம் தேவை. புத்திர பாக்கியமே இல்லாதவர்கள் கூட குருவின் பார்வை பலத்தால் பயிற்சிகளால் அந்த வருடங்களில் அந்த மாதங்களில் குரு பகவான் பயிற்சி பெற்றால் மருத்துவரை அணுகுவதும், உடல் நலத்தை சரி செய்து புத்திர பாக்கியம் பெறுவதும், இப்படிப்பட்ட நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கின்ற குரு பகவான் ஒரு ராசிக்கு 8இல் வந்தால் தொடர் கஷ்டங்களும், தாங்க முடியாத துன்பங்களும், பொருள் இழப்பும், உறவுகளால் மிகவும் துன்பமும் அடையக்கூடிய காலமாக இருப்பது ஏன்? குரு பகவானுக்கும் இந்த மாதிரியான பலன்களை கொடுக்க வழி இருக்கிறதா? கட்டாயம் இருக்கிறது. குரு பகவான் ஒரு ராசிக்கு 5 இடங்களில் மட்டும் நன்மைகளை செய்வார். அது எல்லா பதிவிலும் சொல்லக்கூடியது தான். ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடம். மீதம் உள்ள 7 ராசிகளில் கெடு பலன்களை தருவார். ஆனால் ராசிக்கு 8 மட்டும் மிகவும் கெடு பலன்களை தரக்கூடிய ஸ்தானமாகவே இருக்கிறது. 8ஆம் இடத்தில் குரு பகவான் அமரும் காலம் கெட்டவைகளும், கெடு பலன்களும், கெட்ட பெயரும், அவமானமும், பொருள் இழப்பும், உறவுகளால் சண்டை, பிரச்சனை, இழப்புக்கள், விரயங்கள், துன்பங்கள், சிறு காயங்கள் ஏற்படுவது, தசா சரியில்லாதவர்களுக்கு மிகப்பெரிய துன்பங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து விடுவார். குரு பகவான் சுபகிரகமாக இருப்பதினால் அவர் 8ஆம் இடத்தில் மறைவது சுபத்தன்மை மாறி கெடு பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்திற்கு வந்து விடுவார். 7ஆம் இடத்தில் ஏதாவது தவறு தப்பு செய்தால் 8ஆம் இடத்தில் வரும்போது
மாட்டிக்கொள்ள வைப்பார். நமக்கு எது நடந்தாலும் சரி, ஜாதகத்தில் தசாவே சரியில்லாமல் இருந்தாலும் சரி, 7.5 சனியாக இருந்தாலும் சரி, தசா புத்தி உங்களுக்கு பாதகமாக இருந்தால் கூட குரு பகவான் நல்ல இடத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது கெடு பலன்கள் குறைந்து நற்பலன்கள் கிடைக்க ஆரம்பித்துவிடும். இதுவே குருவே கெட்ட இடத்திற்கு சென்று விட்டால் மற்ற எந்த கிரகங்களுடைய நற்பலன்களும் அவர்கள் தரக்கூடிய சுபத்தன்மை வாய்ந்த பலன்களும் முற்றிலும் மாறுபட்டுவிடும். குரு பகவான் என்பவர் தனக்காரகன். நாம் செய்கின்ற தொழிலில் வருமானம் நல்ல நிலையில் வர வேண்டுமென்றால் ஸ்தான பலத்தில் குரு பகவான் பயிற்சி பெற்று அமரும்போது நல்ல இடங்களில் அமர வேண்டும். நாம் குடும்பத்திலும் சரி, பழகும் நண்பர்கள் இடையும் சரி, எந்த தொழில் செய்தாலும் அதில் நற்பலன்களை பெற வேண்டுமென்றால் குரு பலம் வேண்டும். குரு பகவான் நல்ல இடங்களில் பயிற்சி பெற்று அமர வேண்டும். உங்கள் சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எந்த ராசியில் இருக்கிறார் என்பதை பற்றி சொல்லக்கூடிய பதிவல்ல. குரு பகவான் ஆண்டுதோறும் கோச்சார பயிற்சி என்று சொல்லக்கூடிய கிரக பயிற்சிகள் வருது இல்லையா? குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. அந்த பயிற்சி காலங்களில் அவர் 8ஆம் இடத்தில் வரும் காலம் நோய் பிடிக்கும், சிறு காயங்கள் ஏற்படும், கண்டாதி தோஷம் ஏற்படும், பொருள் இழப்புக்களை சந்திப்பது இந்த காலகட்டத்தில் தான். கையில் உள்ள பொருளோ வீட்டில் உள்ள பொருளோ திருடு போவது அல்ல, உங்கள் கையிலிருந்து யாராவது திருடிக்கொள்வது, ஏமாற்றப்படுவது, ஏமாற்றங்களை சந்திப்பது, உறவுகளால் பல வகையான துன்பங்களை அடைகின்ற காலமாகவே குரு பகவான் ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமரும் காலம் இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.